வந்துட்டியா? ஏன்னா காலையில பகுமானமா ஃப்ரெண்டுக்கு பொண்ணு பார்க்க போறேன்ட்டு போனேன். இப்ப என்னன்னா சொங்கி போய் வந்து நிக்கிற. என்ன அத ஏன் கேக்குற? கேக்குறல்ல சொல்லு. பொண்ணு பார்க்க போன இடத்துல ரொம்ப போச்சு. பொண்ணு குடுக்கல. பொண்ணு குடுக்கலையா? இல்ல. ஏன்? ஒரே வார்த்தை தான் கேட்டாங்க. நாங்களும் ஒரே வார்த்தை தான் பதில் சொன்னோம். பொண்ணு இல்லன்னுட்டாங்க. என்ன சொன்னீங்க? மாப்பிள்ள என்ன பண்றாருன்னு கேட்டாங்க. மாப்பிள்ள கொத்தனார் வேலை செய்யறாருன்னு. கொத்தனாருக்கு பொண்ணு கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. கொத்தனாருக்கு பொண்ணே இல்லன்ட்டாங்களா? கொத்தனாருக்கு பொண்ணு தர மாட்டாங்களாமா. இவங்களுக்கு அடுக்கடுக்கா 3 மாடி 4 மாடி கட்டுறதுக்கு கொத்தனார் வேணும். ஸ்விம்மிங் பூல் கட்டுறதுக்கு கொத்தனார் வேணும். இவங்களுக்கு பாத்ரூம் கட்ட கொத்தனார் வேணும். இவங்க ஸ்ட்ரெயிட்டா ஒரே ரோடு போட்டு போறாங்களே, அந்த ரோட்டு வேலை யார் செய்யறாங்களாமா? கொத்தனார். அப்படின்ட்டு நம்ம அன்றாட நம்ம ரோட்ல போறோமோ, வீட்ல இருக்கோமோ, ஒரு ஸ்விம்மிங் பூல்ல குளிக்கிறோமோ, நம்ம ஒரு நாள் தேவைக்கு அந்த கொத்தனாரோட வேலை இருக்கு இல்லையா? இப்படி எல்லாரும் நான் கொத்தனாருக்கு பொண்ணு தர மாட்டேன், நீ கொத்தனாருக்கு பொண்ணு தர மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா கொத்தனாரு யாரும் இல்ல. அப்ப நீங்க பேரம்பேத்தி உங்களோட காலத்துக்கு குடிசை வீட்டுக்கு வந்துடுறீங்களா? நீங்க குடிசை வீட்டிலேயே மாடி வீடு கேட்காம குடிசை வீட்டிலேயே இருந்திருந்தா அங்க யாரும் கொத்தனார் இருந்திருக்க மாட்டாங்க. என்ன நான் சொல்றது? சோ கொத்தனாருக்கு எல்லாம் பொண்ணு கொடுக்க மாட்டேன்ற சாப்டர் வந்து கொஞ்சம் யோசிங்க. கொத்தனார்னா என்ன? அவனும் 1000 ரூபாய் சம்பாதிக்கிறான்ல ஒரு நாளைக்கு. ஏன் பொண்ணு இல்லைன்னு சொல்றீங்க?